ஸோ ஹாய் கைஸ், சண்முகம். இப்போ பார்க்க போகிற கதை வந்து பொன்மன். பொன்மனை பொறுத்தவரை நம்ம பாசி ஜோசப் நடிச்ச படம். ஆனால் பா பாசி ஜோசப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் ஒய்ஃப் அடி வாங்குவார், இன்னொரு படத்தில் வில்லன், இன்னொரு படத்தில் காமெடியன், இன்னொரு படத்தில் ஒரு மகன். இப்போ இந்த படத்தில் வந்து மனுஷன். சரிங்களா? ஓகே, கதைக்குள்ள போயிடும். கதையை பொறுத்தவரை வந்து அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி ஸ்கீம் இருந்துச்சு. சரிங்களா? இந்த மாதிரி படத்தில் சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி மறியல் தங்கம் இல்லை நதையில் தனன் தங்கம் அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கடைக்கு போகாமல் உங்களுக்கு டிசைனை காமிச்சு இந்த நகையை கொண்டு வந்து நேராக உண்டே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனால் நம்ம தலைவர் வந்து இந்த 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 படத்து போது எது மாதிரி கதை அப்போ நான் வந்து இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு நகை போட அந்த அளவுக்கு பலம் இல்லை. நானும் அந்த நகை போட்டால் தான் பொண்ணை வந்து நல்ல விஷயம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஒரு நல்லவன் வந்து பொண்ணை எடுத்துகிட்டு போவான். சரிங்களா? அதிக டவுரியை பார்த்து அதிக நகை இருக்குடா, ஏதோ கொடுக்குறாடா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கட்டிட்டு போவான், நல்ல குடும்பத்தில் கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அப்படிங்கிறப்ப என்கிட்ட பணம் இல்லை, நகை வாங்க. ஸோ என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி மரியாதை யாரோ ஒரு ஆள் வந்து நகை வச்சிருக்காங்க, நான் நகை டிசைன் சூஸ் பண்ணிடுவேன். அவன் உடம்புல போகிற எல்லா நகையும் கொண்டு வந்துடுவான். கொலுசுலேருந்து ஆரத்துலேருந்து இடுப்பில் ஒட்டியான வரைக்கும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு, அதாவது கல்யாணம் வந்து இன்னைக்குன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று நைட் நான் மாப்பிள்ளை வீட்டு வந்துருவாங்க அப்படின்னா நேற்று நைட்டு வந்து கொடுத்துருவான், வந்து கையில் கொடுத்துருவான், எங்கள் கூடயே இருப்பான். இன்னைக்கு நைட்டு வந்து நைட்டு ஒரு 8 மணிக்கு சொல்லி டைம் செட் பண்ணியிருப்பான். நேற்று 8 மணி, நைட் 8 மணி, 28 இதுக்கு நடுவில் எனக்கு இது மொய்ப்பணம் தான் வரும் தெரியுமா? மொய்ப்பணம் வரும், என் கிஃப்ட் கொடுப்பேன், எதாவது கொடுப்பேன். இல்லை, இதை பூரா நான் கலெக்ட் பண்ணி அந்த நகைக்கு எவ்வளோ நான் அதை கொடுத்துடணும். சரிங்களா? சப்போஸ் மிஞ்சிற நகையை அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். நான் கொடுத்த காசுக்கும் நகை இந்த இருக்கும், மிஞ்சிற நகை எடுத்துகிட்டு போயிடுவான். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து படத்தோட அவுட்லேக். சரிங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஆள் வந்து ஹீரோ இல்லை, பொண்ணோட அண்ணன் வச்சுக்கோங்களேன். மாசு ஜோசப் வந்து இந்த வேலை பார்த்துட்டு இருப்பேன் நகை மேட்டு. பொண்ணோட அண்ணன் வந்து என்னென்ன பண்ணா, தான் ஒரு உயிர் கொண்ட ஒரு போராளிடா அப்படின்னா வீட்டெல்லாம் பார்க்க மாட்டான். வீட்டில் என்ன சோறு போகு அதெல்லாம் கிடையாது. நான் போராளிடா, டேய் நான் வெளிக்கொண்ட கம்யூனிஸ்டா, நான் வெளிக்கொண்ட ஒரு சகோடா அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். சும்மா அடிக்கிறது, அவன் அடிக்கிறது, இவன் அடிக்கிறது, அவங்க இருந்தே கை குடிக்கிட்டு போயிடுவாயடா, உன்னை ரோட்டில் விட்டுருவாயிடானாலும் சூத்தம் சாத்திட்டு இருக்க மாட்டான். நீ வாரா வந்து பாடுறாங்கிற மாதிரி வந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு ஆள். ஸோ அவன் பண்ண சம்பவத்தினாலே இவக்கு பொண்ணு தங்கச்சி கல்யாணம் இருக்கும். ஸோ தங்கச்சி கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்திருப்பான். இவன் பண்ண சம்பவத்தில் சர்ச்சைக்கார எவெல்லாம் காசு கொடுத்து பையாதோ அவன் பூரா எவ்வளோ கல்யாணத்துக்கு வரமாட்டாய். ஸோ அதனால இவன் ஒரு காசு இருக்காது, நகை வந்து ஒய்ஃப் கிட்ட இருந்துடும். பொண்ணு வீட்டில் தான் ஃபஸ்ட் நைட். சரிங்களா? ஸோ பொண்ணு ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே போய் அவன் போய் பணம் தர முடியாது. மாசி ஜோசப் வந்து இங்கே எவ்வளவோ ட்ரை பண்ணுவான், அவனால் கிடைக்காது. சரிங்களா? என் தலைவன் கேரக்டர் டிசைன் செம்ம சூப்பராக இருக்கும். நான் நகையை கொடுத்துருவேன். சாயந்தரம் 8 மணி கல்யாணமா அது மாதிரி நகையை கொடுத்துருவேன். நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டில் 8 மணி, நாளைக்கு 8 மணிக்கு வர என்னை தங்கத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், என் சந்தோஷத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், ஃபுல் சரக்கு கொடுக்கணும், என்னை சந்தோஷமாக வச்சுக்கணும், நான் அப்படியே லைஃப் அப்படியே என்ஜாய் பண்ண போகிறேங்கிற மாதிரி அவன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இப்படி தான் இருக்கும். செம்மையாக ஆசையாக இருக்கும். சரி சொல்லிட்டு என்னன்னா, அதை ஃபஸ்ட் நைட்டுக்கு போகணும், உள்ளே போயிடும். இவன் போய் சரக்கு அடிச்சு நகையை தந்துட்டு வர படம் எவ்வளோ ட்ரை பண்ணுவான். எப்பா ஃபஸ்ட் நைட்டு இப்போ இப்போ பண்ணி இப்போ நான் நைட்டுக்குள்ளே வாங்கி தந்துடுப்பான்னு சொல்கிறோன்னே இவன் சரக்கு ஊற்றி படுத்துருவான். படுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவ காலையில் சத்தமே இல்லாமல் வண்டியை காற்றப்படி விட்டு அனுப்பிச்சி விட்டுருவா. பொண்ணு குடு வண்டி ஏறி போயிடுவா மாப்பிள்ளை வீட்டுக்கு. மாப்பிள்ளை ஒரு எங்கடா அப்படின்னா வந்து தலைவெட்டியாம்பாளையம், நம்ம தமிழ் பிறந்த தலைவெட்டியாம்பாளையம், இல்லைன்னா அது வெளிகொண்டு மோசமான ஊருப்பா, ரத்த பூமிப்பா, டாப்பத்து ரத்தம் தான் வரும்பாங்கிற மாதிரி. அது ரொம்ப கூன்ஸு முரடான மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு தீவு, சுற்றி 3 பக்கம் தண்ணி. ஸோ அந்த மாதிரி தீவு, அந்த இடத்துல தான் இருக்காங்க. அந்த தான் மாப்பிள்ளை வீடு. தலைவெட்டி தலைச்சட்டி என்னமோ ஒன்று. ஸோ அங்கே தான் இருக்குன்னொன்னே, என் நகை தான்டா முக்கியம், உன் பொண்ணு வாழ்க்கை போனால் போயிட்டு போக நேராக அங்கே போயிடுவோம். அங்கே போனால் ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷனில் மாப்பிள்ளை தொழில் என்ன அப்படின்னா ப்ரான் பண்ண வச்சிருப்பான். சரிங்களா? அந்த ப்ரான் பண்ணையிலேருந்து வர லாபம் தான் அவனுக்கு. அவன் ப்ரான் பண்ணை ரிசப்ஷன் வச்சிருப்பான். ரிசப்ஷனில் போய் நிற்கும் போது திரு ஃப்ரெண்ட் வந்து, அண்ணா அவன் ப்ரான் பண்ணி இவனை கலவான்ட்டான நாய் ஃபுல் வைப் ஆகி, என்ன யார் தெரியுமா, நம்ம இவருங்க, இது படம் பேர் என்ன, ஆவேஷம் பொறுத்த நடிச்சிருப்பார் தெரியுமா, பாஸ் ஜோசப் ஃபன் கிளாஸுக்கு கூட இருந்திருப்பார்ல தம்பி, ஸோ அந்த கேரக்டர். சரிங்களா? ஸோ என்ன ஆகும், இப்போ ப்ரான் எடுத்துகிட்டு போயிட்டானே நம்ம ஃபுல் வைபாய் ரிசப்ஷனில் போட்டு தனியாக வரைய கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இவன் போய் சீனுக்கு பிடிச்சிட்டேன் எல்லாம் போய் விடிய வைப்லேயே இருப்பாப்ப. ஸோ நம்ம பாஸ் அங்கே போய் இல்லை நகையை குறின்னோடனே அந்த பொண்ணு ஒரு பேசிட்டு திருதப்புன்னு அடுத்த காலையில், நான் வாங்கின நகையை நான் திரும்பி கொடுத்ததா சரித்திரமே இல்லை, நான் நிற்கிது பாரு எங்கள் அண்ணன், அவன்கிட்ட போய் கேட்டுக்க, இல்லைன்னா அவங்க வீட்டில் போய் என்னமோ பண்ணிக்க, இவன் மட்டும் உருப்படியாக சம்பாதிச்சிருந்தாலும் நீ வந்து என்கிட்ட பேசியிருப்பியானோடனே அவங்க அண்ணனுக்கு ஒரே சாக்கா இருக்குது, இவனுக்கு ஒரே சாக்கா இருக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அவன் அம்மாட்ட போய் சொல்லும்போது, இங்கே பாரு அவனை நான் பண்ணுற வேலைக்கு அவனை கொண்டுருவேமான அவன்கிட்ட போய் சொல்ல, உங்கள் அம்மா அப்படியே திரும்பிக்கிட்டு ஆகிட்டு அதனால் வரைக்கும் ஒழுக்கமாக மகனேன்னு சொல்லுது. அப்போ அவனை பண்ணு, அவனை கொன்று, ஆனால் இப்போ இல்லை யாருக்கும் தெரியாமல் வேண்ட உறவுக்கு முன்னாடி அவனை கொன்று, அது நம்ம நகையாக மிஞ்சுன்னு சொல்லு. அவனு என்னமோ பார்ப்பான், பட் சான்ஸ் இருக்காது. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பார்த்தா என் தங்கச்சி அசிங்கப்படுத்திடுமா. இப்போ நான் சொன்னப்பறம் முந்தின நைட் நடந்தது. ஸோ இப்போ தங்கச்சி அசிங்கப்படுத்திச்சா 2 கிழமை வெளியூர் போயிடுவாய்.
நான் வெளியே போய் தங்குவேன்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்துக்கு ஐ மீன் அந்த தீவை விட்டு வெளியே சரிங்களா பொண்ணு வீட்டிலே உட்கார முடியாது தப்பா நினைப்பாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்துருவான். வெளியே ரூம் போட்டுட்டாங்கன்னா இவனுக்கு என்ன விட்டுறதுன்னு தெரியாது. என் தங்கச்சியில எப்படி பேசும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தோல்ல போட்டு பீச்சில் இந்த மூலையிலேருந்து அந்த மூலை வர நடந்தையில டைலாக் அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏதாவது ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நைட்டு பார்த்து திடீர்னு தூக்கத்தை வச்சிடும். ஏன்னா தங்கச்சி நகையை போயிட்டு போச்சு நீ தொங்கியது போலீஸ் அலைய விடுவான் பார்க்க யாரா நீ பொழைச்சி ஒன்னேரம் பழிய போடுறான்னு சொல்லி அவனுக்கு அட்வைஸை போட்டு நம்மால் என் நகையை நானே வாங்கி காமிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இறங்குவாப்ல. ஸோ இதுக்கப்புறம் கதையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் மீதி இருக்க கதை. ஒரு மனுஷன் என்ன அவன் மனுஷன் தான் அப்படிங்கிற மாதிரி கதை இருக்கும். கொடூரமான கடன்காரன் எதாவது காமிச்சிருப்பா தெரியுமா? அதே கடன்காரன் சைட்லேருந்து அவன் ஓரளவுக்கு நல்லவனா இருந்தா இல்லை விவரமானவனா இருந்தா இல்லை மனுஷன் அவன் அது எப்படின்னா அது சாணக்கியத்தனம் விவரத்தனம் ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரும் தமிழ்ல எனக்கு அது கரெக்டாக தெரியல. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தால் இந்த மாதிரி நான் அவன் கொடுத்த நகை அவனோட மூட்டை அதுதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே சமயம் அவன் நியாயப்படுத்த அவன் குடும்பம் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ்றாங்கிற மாதிரி பின்னாடி காமிச்சிருப்பாங்க. செம்ம ஹார்ட் டச்சிங்காக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் படம். ஒட்டான படம் சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க பொன்மேன். ஸோ இதே மாதிரி ரிவ்யூ வந்து பார்க்குறேன். மலையாளத்தில் தான் ஒன் ஆஃப் தி கோல்ட் மூவி. இந்த சாப்டர் இது வரைக்கும் யாரும் தொட்டதில்லை. இது வரைக்கும் அதை தொட்டு நான் பார்த்ததும் இல்லை. உண்மையிலேயே ஒட்டான மூவி மிஸ் பண்ணாமல் பாருங்க. இது மாதிரி நல்ல ரிவ்யூ வந்து பார்க்குற வரைக்கும் தரவு.